கோவையின் முக்கிய சுற்றுலா தலமாக மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள கோவை குற்றாலம் நீர்வீழ்ச்சி உள்ளது. வனத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள இங்கு கோவை குற்றாலம் சூழல் சுற்றுலா சார்பில் சாடிவயல் பார்க்கிங் பகுதியில் இருந்து சுற்றுலா பயணிகளை வேன் மூலம் பழைய பார்க்கிங் பகுதிக்கு அழைத்து செல்லப்படுகின்றனர். அங்கிருந்து சுற்றுலா பயணிகள் நீர்வீழ்ச்சிக்கு நடந்து செல்வது வழக்கம். தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் வந்து செல்லும் இப்பகுதியில் உணவகம், கடைகள் பெரிதளவில் இல்லை. இந்நிலையில் வனத்துறையுடன் இணைந்து மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் மகளிர் சுய உதவி குழுவில் உள்ள பழங்குடியின பெண்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் வகையில் திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது. கோவை குற்றாலம் சுற்றுச்சூழல் சுற்றுலா தொகுப்பு திட்டத்தின் கீழ் 20 லட்சம் ரூபாய் கடன் வழங்கியுள்ளனர். அதன் மூலம் சுற்றுலா பயணிகளை அழைத்து செல்ல 9 பேர் அமரக்கூடிய சிறிய வேன், கண்டெய்னர், உணவகம் ஆகிய வசதிகள் ஏற்படுத்தி தந்துள்ளனர். தற்பொழுது அதற்கான பணிகள் தீவிரமாக நடந்து வருகின்றன. எங்களுக்கு மகளிர் சுய உதவி குழு மூலியமா எங்க வாழ்வாதாரம் முன்னேறதுக்காக, மகளிருக்கான மேம்பாடு முன்னேறதுக்காக நிதி கொடுத்துருக்காங்க 20 லட்சம் ரூபாய். இந்த 20 லட்சம் நிதி உதவி மூலியமாங்க நாங்க கோவை குற்றாலத்துக்கு எங்களுக்கு ஒரு கேஸ் வண்டி வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த வண்டி இங்க பழைய பார்க்கிங்ல இருந்து புது பார்க்கிங், அதாவது 2 கிலோமீட்டர் போகுங்க. டூரிஸ்டுகளை அழைச்சிட்டு போவாங்க, அவங்களை கொண்டு வந்து இறக்கி விடுறது. அதுல வர்ற வருமானத்தை வச்சு எங்க வாழ்வாதாரத்துக்கு முன்னேற்றத்துக்கு இதாகும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கேண்டீன் ஓபன் பண்ணி கொடுக்க போறாங்க. இங்க உணவகம் எதுவுமே இல்லை. அந்த கேண்டீன் மூலியமா வர்ற சுற்றுலா பயணிகளுக்கும் யூஸ் ஆகுங்க. அவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கு. பாவம் பசியில வருவாங்க, சாப்பிட்றதுக்கு ஏதாவது இங்க எதுவுமே இல்லை சொல்ல போனீங்க. அதனால அந்த உணவகம் கிடைக்கிறது ரொம்ப நல்லதா பாக்குறேன் நானு. அதுலயும் எங்க வாழ்வாதாரத்துக்கும் எங்க குழந்தைங்களோட படிப்புக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் உதவிகரமா இருக்கும்னு நான் பண்றேன். சுய உதவி குழு 3 குழு இருக்குங்க. 3 குழுவுல 20 பேர் கொண்ட மெம்பர்ஸ் தான் இதுல நாங்க பணியாற்ற போறோம். 20 லட்சம் ரூபாய் இதுல வர்ற வருமானத்தை வச்சு, அதாவது இந்த கேஸ் வண்டி ஓடுறதுல இதுல எவ்வளவு வருமானம் வருதோ அதை வச்சுதான் நாங்க அதுக்கான கடனும் கட்டிக்கணும், எங்களுக்கான சம்பளத்திலையும் நாங்க எடுத்துக்கணுங்க. இப்போதைக்கு ஒரு டிரைவர் வச்சிருக்கோம். அவங்க எங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க, மகளிருக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு 10 நாளையில ட்ரைனிங் கொடுத்துட்டாங்கன்னா அதை மகளிரே நாங்க ஓட்ட போறோங்க. கேண்டீன் நடத்துறதுக்கு ஒரு 6 பேரும், இந்த வண்டி ஓட்டுறதுக்கு ஒரு 4-5 பேரும் செலக்ட் பண்ணியிருக்காங்க டிரைவிங் கத்து கொடுத்துக்கிறதுக்காக. நாங்க இன்னும் இருக்கிறவங்க நாங்க பாதி பேர் பழகிட்டு இன்னும் பாதி பேருக்கு நாங்களே கத்து கொடுக்கலான் இருக்கோம். இதன் மூலியமா எங்கள் ஊர் பெண்களுக்கு வாழ்வாதார முன்னேற்றத்துக்கு கொஞ்சம் நல்ல உதவியா இருக்கும். மகளிருக்கான மேம்பாட்டுக்கு அவங்களுக்கு மகளிர் மூலியமா ஏதாவது, இப்ப இங்கேயே பாத்தீங்கன்னா நிறைய பஜ்ஜி கடைகள்லாம் இருக்கு. அது எல்லாமே மகளிர் குழுக்கு சுய உதவி மகளிர் கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்ல முன்னேற்றமா இருக்கும். எங்க மக்கள் இன்னும் இப்பவே எல்லாம் நல்லா படிக்கிறாங்க. இன்னும் அவங்க மேலும் இருக்கிறவங்க எல்லாம் படிப்புக்காக தான். எங்களுக்கு முதல் படிப்பு தாங்க ரொம்ப முக்கியம். அந்த படிப்புக்கு இது ரொம்ப உதவிகரமா இருக்கும். நாங்க யாரு கையை ஏந்த வேண்டியதில்லை, எந்த லோனும் கேட்க வேண்டியதில்லை. இப்படி ஒரு அரசாங்கம் எங்களுக்கு இப்படி ஒண்ணு படிக்க கொடுக்கும்போது எங்க வாழ்வாதாரம் இன்னும் நிறைய முன்னேறுங்க. அதோடு மாவட்ட மகளிர் சுய உதவி குழுக்களில் உள்ள மகளிர் தயாரிக்கும் பொருட்களை விற்பனை செய்யும் வகையில் மதிய அங்காடியும் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் சாடிவயல், சீங்கப்பதி, வெள்ளப்பதி, பொட்டப்பதி ஆகிய மலை கிராமங்களைச் சேர்ந்த மகளிருக்கு சுய வேலைவாய்ப்பு உருவாக்கப்பட்டு அவர்களின் வாழ்வாதாரம் உயர நல்ல முயற்சி எடுக்கப்பட்டுள்ளது. இன்னும் ஒரு வாரத்தில் சிறிய ரக வேன், கண்டெய்னர், உணவகம், மதிய அங்காடி திறக்க திட்டமிட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர்.